Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 மீடியா பிளேயர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆடியோ அண்ட் வீடியோ. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்கள் பிசிக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பாருங்கள் என்னென்ன பிளேயர்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம பண்ணுற கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி இதெல்லாம் நல்ல ஃபீச்சர் இதெல்லாம் கெட்டது, ஸோ எது வந்து டாப் ரேங்கிங்லேருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை பண்ணுற கொஞ்சம் வந்து ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது பொசிஷனில் இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஆம்ப். ஸோ இந்த வின்ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. இது ஒரு வீடியோ பிளேயராக இல்லை ஆடியோ பிளேயரான்னு டவுட்டாக இருந்துச்சு. வீடியோ ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒழுங்காக ப்ளே பண்ணல. ஆடியோ ப்ளே பண்ணும்போது நமக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆச்சு. பட் அது இன்டர்ஃபேஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மீடியா பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் 10 போட்டால் இந்த ஆப்பும் வந்து பண்ணால் கண்டிப்பாக வருது. ஸோ அதனால தான் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணோம். மற்றபடி இதை ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்டர்ஃபேஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ வீடியோ வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ மியூசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காரு பஸ்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஒரு பிளேயர் வச்சுருந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து அந்தளவுக்கு ஒரு லுக் இல்லை. ஸோ எப்பவும் போல் இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ இது வந்து டாப் 10% வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ஒரு ஆப் காம் பிளேயர், GOM பிளேயர். ஸோ இந்த காம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நமக்கு எப்போ போல பாட் பிளேயரு, ஸ்ப்ளாஷ் பிளேயரு, KM பிளேயரு, ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான். பட் நமக்கு அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த காம் பிளேயர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நமக்கு அந்த நம்ம என்ன சொல்கிறது வீடியோ சாங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ நம்ம என்ன டப்புன்னு ஓப்பன் ஆகுதுல நமக்கு ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி கால் எடுத்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆட் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்து கிடையாது. ஸோ ப்ளேபேக் ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CM வந்துட்டு உங்களுக்கு ப்ளேபேக் வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாகும். எக்ஸாம்னா நமக்கு வந்து பண்ண ஸ்லோவாகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட இருக்க என்ன ஒரு வீடியோ ஃபைலாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் அந்த அளவுக்கு வந்து பெட்டர் கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 90% இருக்குது. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, மியூசிக் பி. ஸோ இந்த மியூசிக் பி வந்து பார்த்தோன்னா ஒரு மியூசிக் பிளேயர். ஸோ அதனால் வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியுதான்னு பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாங்ஸ் கேட்கறது மட்டும்தான் எனக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூசிக் பி வந்து பார்த்தோம் அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் ஏகப்பட்ட பிளேயர் வந்து இருக்குது. ஸோ டாப் 10 ஒரு பெஸ்ட்டான எப்பவுமே அதுதான். ஸோ அந்த பெஸ்ட்டில் இது வந்து பார்த்தோம் அது பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மியூசிக் பியில் எனக்கு பிடிச்சதே வந்து இப்போ தான் ஸ்கின்ஸ் தான். ஸோ நிறைய கஸ்டமைசேஷன் ஸ்கின் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது பிடிக்கலாம் வேறு மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கை ப்ளூ இருக்குது, டார்க் தீம், லைட் தீம், ஸோ வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் வைக்கிறது. ஸோ இந்த ஸ்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த நமக்கு அந்த சாங் ப்ளே பண்ணும்போது அந்த மேலே கீழே வர்றது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி பிளேயர் இருந்துச்சு. நமக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் டு மினி பிளேயர்னு இருக்கும். அந்த ஸ்விட்ச் டு மினி பிளேயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சின்ன விஜிட் மாதிரி வந்துடும். ஸோ அதில் நமக்கு வந்து சாங்ஸ் வந்து ஓடும். ஸோ அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ப்ளே பாஸ்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்டாக கூட சைடில் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை முக்கியமான விஷயம் அந்த எஃபெக்ட். ஸோ சைடில் வந்து பண்ண எஃபெக்ட் இருந்துச்சு. அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பேஸு ட்ரபிள் ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மியூசிக் பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சின்னா மியூசிக் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர் அப்படின்னு சொல்லலாம் மீடியா பிளேயர் கிளாசிக் ஹோம் சினிமா. இது சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா MPCHC அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ ஒரு லேப்டாப் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இல்லை. ஸோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து போவோம். ஸோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பிடிச்ச பிளேயர் எப்பவுமே வச்சிருப்பான். ஒன்று VLC பிளேயர், ஒன்று KM பிளேயர். ஸோ எனக்கு அந்த 2 பிளேயர் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் யூஸ் பண்ண 5-6 வருஷத்துலாம் வந்து நிறைய பிளேயர் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 2 பிளேயர் தான் தெரியும். VLC மீடியா பிளேயர், அதுக்கப்புறம் அந்த KM பிளேயர். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நான் கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கிடச்சி. ஸோ அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விண்டோஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபால்ட்டாக பிளேயர் வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த மீடியா பிளேயர் கிளாசிக் தான் நமக்கு வந்து பார்த்தா அந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தா இந்த ஆப் இப்படி ஒரு இருக்குன்னே தெரியும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்போ தெரியாது ஃபார்மெட் வந்து சேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு AVI ஃபார்மெட் வந்துட்டு அது VLC ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃபார்மெட்டாக நமக்கு ஆட்டோமேட்டிக் MP4 அந்த மீடியா பிளேயர் கிளாசிக்கில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து மாறி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பிளேயராக இருந்துச்சு.
அப்புறம் இதை விட நான் டிஃப்ரெண்டான பிளேயராக நிறைய இருக்கும்போது எதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் போர் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் இப்பயும் வந்து எனக்கு அது தெரியும் ஒரு நல்ல ஆப் தான் அது. இதுலேயும் நமக்கு வந்து நம்ம அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபார்மெட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த MKV ஸோ அதெல்லாம் ஓகே இதில் வந்து பார்த்தா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபார்மெட் சப்போர்ட் பண்ணலையும் எனக்கு தோணுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ஏதாவது ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணால் டிஃபால்ட்டாக வந்துட்டு அது VLCயில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஓப்பன் வித்து கொடுத்தாலும் நமக்கு அந்த மீடியா பிளேயர் கிளாசிக் வந்து இல்லை. சம் ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதில் 2வது விஷயம் வந்து போனால் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூஸ் நல்லா தான் இருக்குது, பட் சம்திங் வந்துட்டு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த ஆப் வந்து பிடிக்கல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அதோட ஃபீச்சர்ஸ் இது ஓப்பனிங் க்ளோசிங் டைம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6th பொசிஷன் வந்து பார்த்தா ஸ்பிளாஷ் பிளேயர். ஸோ ஸ்பிளாஷ் பிளேயர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்ட் டைமில் தான் நான் வந்து பார்த்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேயர் எனக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வந்து பார்த்தா மெயினாக வச்சுருந்தேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தா ஒவ்வொரு பிளேயர் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக சொல்ல முடியுது, ஓகே நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது, ஒரு 10 பேர் எடுக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து 4 நாளாக யூஸ் பண்ணிட்டு நான் அப்படி சொல்ல. இந்த பிளேயர் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பார்த்தா ஒரு ஹிஸ்ட்ரி வந்துருக்கு. VLCலாம் வந்து பார்த்தா லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். KM பிளேயர் வந்து ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மீடியம் கிளாசிக் வந்து ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் AMP பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா மாற்றி யூஸ் பண்ணிருந்தோம். அப்படி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிளாஷ் பிளேயரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பிளாஷ் பிளேயர் பற்றி நம்ம தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்பிளாஷ் பிளேயரில் நம்மளால் வந்து பார்த்து நிறைய டிஃப்ரெண்டான கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வேணுமா, ஆரஞ்சு கலர் வேணுமா, லெமன் க்ரீன், ஸோ லெமன் ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வீடியோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைமும் வந்து பார்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்னாப் ஷாட் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஸ்னாப் இருக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சு கொடுத்துரும். ப்ளேபேக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ண ப்ளேபேக் வரும். ஸோ அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பாலையும் நமக்கு வந்து பார்த்து நம்ம SD வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்ப்லைன் ப்ரிவ்யூ வந்து இருந்துச்சு. நீங்கள் கொண்டு போனீங்கனாலே போதும், மவுஸ் கொண்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் எனக்கு VLCயில் வந்து கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நான் VLCயில் மிஸ் பண்ணுறேன், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு VLCயில். ஆனால் இந்த ஸ்பிளாஷ் பிளேயரில் வந்து பார்த்தா தம்ப்லைன் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாப் 5. ஓகே இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பார்ட் பிளேயர். ஓகே பார்ட் பிளேயர் கண்டிப்பாக சொன்ன மாதிரி தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது, பட் நமக்கு அந்த ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் வந்து அதிக டைம் சொல்கிறேன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமே. ஒரு ஆப்லாம் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் லோடாகி ஓப்பன் ஆகும். அது மட்டும் இந்த ஆப்பில் இருக்குது. ஓகே அந்த மாதிரி வந்து இதில் இருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த பார்ட் பிளேயில் நம்மளால் வந்து பார்த்தா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா வீடியோ ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு நெக்ஸ்ட் வர மாதிரி ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேறு மூவி வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான சப்டைட்டில் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இது இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளே, பாஸ், ஸ்டாப் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து இருக்கும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா C பட்டன் கிளிக் பண்ணால் வந்து நம்ம ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். X பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீட் வந்து ஸ்லோ பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த பார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மொக்கையான பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் ப்ளேபேக் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான CX எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பிளேயர் ஓகே உங்களுக்கு அந்த பார்ட் பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா KM பிளேயர். ஸோ KM பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம், எல்லாத்தோட பிசியில் இருக்கும். ஆனால் இந்த KM பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிக்குதான்னு பார்த்தா எனக்கு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணவே முடியல. ஸோ நான் எப்பவுமே என்னோட பிசியில் வந்து நேச்சர் ஆஃப் த டைம் வந்து VLC தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நம்ம VLC யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் கரெக்டாக மைண்டுக்கு வரது KM பிளேயராக தான் இருக்கும். அந்த KM பிளேயர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாலே என்னடா இது மொக்க பிளேயராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டைமும் தோணிருக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அது இன்னத்தில் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணுவேன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். நம்ம ஒரு சாங் வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படின்னு சுற்றிட்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. ஸோ VLCயில் ஜஸ்ட் என்டர் அடிச்சா போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது அந்தளவுக்கு வந்து ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் ஒரு லேக் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதில் நிறைய பிடிச்ச விஷயம் கூட இருக்குது. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கத்திரி பூ கலரில் வந்துருக்கும், அது நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ப்ளே பண்ணும்போது மூவிங் அப்படின்னு சொல்லி போட்டு எத்தனை செகண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணி போயிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அது.
ஓகே, அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பாட்டு இருக்கும்போது எஸ்கே பட்டன் அமுத்தினா நமக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு வெளியே தான் வரணும், ஆனால் ஒரு மேக்ஸிமேஷன் தான் வரணும். பட் இது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகி மினிமைஸ் ஆகுது. ஸோ அது எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ நான் விஎல்சியில் எஸ்கே பட்டன் நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆனால் விஎல்சி யூஸ் பண்ணுறப்போ எஸ்கே பட்டன் அமுத்தினா எனக்கு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ஸிமைஸில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணுறது மினிமைஸ் எதுவும் நான் பண்ணிக்குவேன். இது நமக்கு எஸ்கே பட்டன் அமுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் வந்து ஆகுது. ஸோ அதை எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஓகே, டபுள் கிளிக் பண்ணி நம்ம கொஞ்சம் வெளியே வரலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த மாஸ்க் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம 3D ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயராக இருக்கே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா எனக்கு வந்துட்டு ஓகே ஏதாவது இருக்காட்டிருக்கே அப்படின்னு சொல்லி 4% ஆட் பண்ணியிருந்தோம். மற்றபடி இது வந்து பார்த்தா 7th 6th வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பேன். பட் கேம் பிளேயர் வந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான பிளேயர் வந்து கிடையாது. எப்படி சொல்கிறது, வண்டி வந்து போனால் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் தான் வந்து போனால் பிரச்சனையாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு டாப் கியர் போட்டு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கேம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது உள்ளே போகிற வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு மொக்கையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதா அது பாட்டுக்கு வந்து பண்ணலாம், நல்லா ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அந்த கீழே இன்டர்ஃபேஸ் அந்த கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பண்ணால் வந்து ஓகே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணினா மூவிங் இவ்வளோ செகண்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் காட்டும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்பர் 3 ஐடியூன்ஸ். ஸோ ஐடியூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்பிள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸ்லாம் வந்து பார்த்தா சாங்ஸ் எல்லாம் இது மூலமாக தான் காப்பி பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம வந்து ஒன்லி ஆப்பிள் மட்டும் தான், ஒன்லி நம்ம வந்து பண்ண மேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, ஐடியூன்ஸ் வந்து பண்ணி ஏன் 3rd பொசிஷனில் இருக்குன்னா நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேறு லெவலில் வந்து இருக்குது. இந்த ஐடியூன்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, இதில் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஒர்க் ஆகாது. ஸோ இதை நம்ம பார்க்கலாமே, ஐடியூன்ஸ் வச்சு பார்க்க முடியுமா கேட்டால் பார்க்க முடியும், அவ்வளோதான். அதை வச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா கிடைக்காது. ஆனால் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் 5 சாங்ஸில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஸ்டோர் இருக்கும், ஸ்டோரில் வந்து பண்ணி ஏகப்பட்ட காசு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா $10 $14 போட்டிருப்பாங்க. நம்மளால் வந்து ஆஃப்லைனில் கேட்டுக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஆட் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன சாங் இருக்கையில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சாங் வச்சுருக்கீங்க எல்லாமே ஃபோல்டர் வியூவில் காட்டிடும். ஸோ இமேஜ் காட்டும். ஸோ இன்டர்ஃபேஸ் சூப்பராக வந்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த விச்சுவலைசேஷன் நல்லா இருக்கும். சாங் நீங்கள் போடும்போது மேலே வந்து ஓடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரேடியன்ட் லுக் இருக்கும். ஸோ ஒரு வர்ணிக்க ஒரு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் இது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மினி பிளேயர் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது சாங்ஸ் போட்டிருக்கோம், அதை நம்ம ஒரு முதல்ல பார்த்துருந்தோம், சின்ன விஜிட் மாதிரி சைடில் வச்சுக்க முடியும். சேம் அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வந்து வச்சுக்கலாம், சின்ன மினி பிளேயரை வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் ஒரு ப்ரீமியம் லுக் வந்துருக்கும். ஸோ அந்த ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியூன்ஸில் வந்துருக்கு. ஸோ ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மியூசிக்கில் கேட்கும்போது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடியூன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. we are in top 2. ஸோ டாப் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டாப் 3 மெயின் தான். ஓகே, டாப் 2 வந்து பார்த்தீங்கன்னா AIMP பிளேயர். ஸோ ஆம்ப் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிளேயர் இது, உங்கள் மியூசிக்லாம் கேட்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் வந்து ஐடியூன்ஸ் வந்து பண்ண 3rd பொசிஷனில் இருக்குது, இந்த ஏன் பேர் வந்து 2 பொசிஷனில் இருக்குன்னா, ஐடியூன்ஸ் வந்து பண்ண சூப்பரான பிளேயர், எல்லாமே இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் வந்து ஒரு ஹெவி ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட், ஆனால் அதில் நமக்கு நிறையா ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூட் டார்க் மூட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட ஸ்கின் சப்போர்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேறு மாற்றிக்க முடியும். நானும் வந்து பார்த்தா வேறு ஸ்கின்லாம் மாற்றி பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் டிஃபால்ட் ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அப்புறம் இந்த ஏம் பிளேயரில் வந்து பண்ண ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாங் வந்து இப்போ கேட்டுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இந்த ஏம் பிளேயர் ஓப்பன் பண்ணும்போது எந்த இடத்துல விட்டிங்களோ அந்த இடத்துலேயே மறுபடியும் சாங் லோட் ஆகும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும், இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இதுலேயும் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சாங்கெல்லாம் மாற்றும் போது மேலே ஒரு பெரிய ஸ்கின்னில் வந்து காட்டும் என்ன நெக்ஸ்ட் சாங் வந்து ஓடுது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு மியூசிக் பிளேயர்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1. ஸோ நம்பர் 1 கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறது, விஎல்சி மீடியா பிளேயர் தான். ஸோ எல்லா வருஷமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஒரு பிளேயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஒரு நான் எப்பயும் வந்து பண்ண செகண்டரியாக வந்து ஏதாவது பிளேயர் டெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதில் மெயின் பிளேயராக கண்டிப்பாக வந்து பண்ண விஎல்சி இருக்கும். ஸோ நான் ஒரு சாங் பார்க்குறதாலும் சரி விஎல்சி தான். ஓகே, நான் சாங் பார்க்குறதாலும் சரி மூவி பார்க்குறதாலும் சரி எல்லாமே விஎல்சி தான். ஸோ விஎல்சி வச்சு நான் ஏகப்பட்ட மூவி வந்து பார்த்துருக்கேன். எனக்கு இந்த விஎல்சியை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு தெலுங்கு மூவிஸ்லாம் நிறைய பார்ப்போம். அப்போ தெலுங்கு மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு அந்தளவுக்கு தெலுங்கு தெரியாது. அப்போ சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். சப்டைட்டில் வந்து பண்ண ரொம்ப அழகாக என்னால் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி நான் ப்ளே பண்ண முடிஞ்சுச்சு. இன்னொரு பிடிச்ச ஃபீச்சர், நம்ம சாங்கு வீடியோவில் பாட்டுருக்கோம், க்ளோஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் விஎல்சி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து தான் ஓடும். ஆனால் மேலே மட்டும் வந்து பண்ணால் கண்டினியூ பட்டன் வரும். தம்பி நீங்கள் வந்து ஆல்ரெடி பாதி படம் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, மறுபடியும் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு அப்படின்னு கேட்பாங்க.
நீங்கள் அந்த கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்கே விட்டுறீங்க அங்கே வந்து ஓடும். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். அதுக்கப்புறம் ப்ளேபேக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு என்னென்ன கொடுத்துருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம ஈஸியாக வந்து போனால் சாங் வீடியோ பாட்டுக்கும் ஜஸ்ட் இப்படி கொண்டு போனால் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணும், கம்மி பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஎல்சி மீடியா பிளேயர் பற்றி சொல்லிட்டு போனால் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு வந்து போனால் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வருஷம் நான் டாப் லிஸ்ட்டில் வந்து போனால் ஃபஸ்ட்டாக இருக்காது விஎல்சி மீடியா பிளேயர் தான். ஸோ அடுத்த வருஷம் ஏதாவது வந்துட்டு வருமா பார்க்கலாம். ஸோ இன்னும் நமக்கு வந்து இப்போ நிறையா மீடியா பிளேயர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு க்ரோ மியூசிக் பிளேயர், விண்டோஸ் மீடியா பிளேயர், அதுக்கப்புறம் மியூசிக் பி, தென் அதுக்கப்புறம் மீடியா மங்கி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போனால் ஏகப்பட்ட ஒரு இதில் இருக்குது. கேஎம்பி பிளேயர். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர் இருந்திருக்கு. ஸோ நிறையா பிளேயர் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பண்ண டாப் லிஸ்ட்டில் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஆட் பண்ணேன். அதில் இன்னும் முக்கியமான ஃபீச்சர், ஹைலைட்டான ஃபீச்சர் அது மட்டும் சொல்லியிருக்கேன். பட் நம்ம சொல்லாத ஃபீச்சர் இன்னும் நிறையா வந்து இருக்குது. பட் நான் எது மெயினோ அது மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா தான் இருக்கியா இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து டவுட்டே பண்ணாமல் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து விஎல்சி வந்து 100% பெஸ்ட்டாக இருக்குது. இல்லை எனக்கு விஎல்சி பார்க்கும்போது எனக்கு வந்து பண்ண சாங்ஸ் அப்பப்போ கேட்பேன், எனக்கு சாங்ஸ் மட்டும் தான் கேட்பேன்னா ஏஎம் பிளே வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை எனக்கு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சாங்ஸ் கேட்கணும் பட் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கில் வந்து வேணும் அப்படின்னா ஐடியூன்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பண்ண டாப் லிஸ்ட். உங்களுக்கு எது பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு மீடியா பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பிளே யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வர கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.